بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا للقوم الكافرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا للقوم الكافرين اللهم انصرنا للقوم المشركين اللهم انصرنا للقوم المنافقين اللهم انصرنا للقوم الصاغرين اللهم انصرنا للقوم الظالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا واعتكافنا وخشوعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار اللهم افتح لنا أبواب الخير وأبواب الرزق وأبواب الصحة وأبواب السلامة وأبواب العافية وأبواب العلم وأبواب الفهم وأبواب الحفظ وأبواب الهداية برحمتك يا أرحم الراحمين اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم يا حي يا قيوم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرة نوبة بعد نوبة ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم اجعلنا في هذا الشهر الشريف من الشهداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان أتقاء وتلقاء وأمناء وخلصاء فاجعلنا يا إلهنا من أتقائك وتلقائك وأمنائك وخلصائك من النار والأخذ عند الحساب யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நீ அர்ஹமர் ராஹிமீனாக இருக்கிறாய் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனாக இருக்கிறாய் நாயனே யா அல்லாஹ் நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் நாயனே யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்கள் கண்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்கள் கரங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய காதுகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் வாயினால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நாவுகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கால்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகள் செய்த பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் தனிமையில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் கூட்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் வெளிச்சத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக
யா அல்லாஹ் நாங்கள் இருட்டில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் பாவியாக ஆகிவிடுவோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை நாயனே. யா அல்லாஹ் நீயே எங்களுக்கு உதவுவனாக இருக்கிறாய், நீயே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறாய், நீயே உன்னிடத்தில் கேள் என்று சொல்லி இருக்கிறாய். யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் கையேந்துகிறோம் ரஹ்மானே, உன்னிடத்திலே நாங்கள் பிச்சை கேட்கிறோம் நாயனே. தௌபாவுடைய பிச்சை கேட்கிறோம் ரஹ்மானே, இஸ்திக்ஃபாருடைய பிச்சை கேட்கிறோம் நாயனே, பாவ மன்னிப்பு என்கிற பிச்சை கேட்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே, நீ கொடுத்து குறைவதில்லை ரஹ்மானே, நீ கொடுப்பதினால் உடைய கஜானா குறைய போவதில்லை நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பை தருவாயாக, எங்களுக்கு மன்னிப்பை தருவாயாக. இந்த புனிதமான நாளுடைய பரக்கத்தால் எங்களுக்கு மன்னிப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாயனே, இந்த பாவங்கள் செய்யக்கூடாது என்று விரும்புகிறோம் நாயனே. ஆனால் நப்சும் ஷைத்தானும் எங்களை அலைக்கழிக்கிறது நாயனே. யா அல்லாஹ் அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மீண்டும் மீண்டும் அந்த பாவச்சுமையில் விழுந்து விடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுக்கு பயம் இருக்கிறது நாயனே, நீ தண்டித்து விடுவாயோ என்கிற பயம் இருக்கிறது நாயனே, எங்கே நீ பிடித்து விடுவாயோ என்கிற பயம் இருக்கிறது ரஹ்மானே. ஆனாலும் எங்களுடைய உள்ளங்கள் அதிலே தீர்ந்து விட்டது ரஹ்மானே, உள்ளங்கள் அதிலே முழு மூச்சிலே ஈடுபட்டு விட்டது ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய நப்சை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நப்சுக்கு அடிமையாக எங்களை ஆக்கிவிடாதே நாயனே, எங்களுக்கு அடிமையாக எங்களுடைய நப்சை ஆக்குவாயாக. நாங்கள் விரும்புகிறபடி எங்களுடைய நப்சை நீ நடத்தாட்டக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வை உன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே நீ வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ் என்னுடைய கல்வை ஹிதாயத்தின் பக்கம் திருப்பு நாயனே, லலாலத்தின் பக்கம் திருப்பி விடாதே நாயனே, கைரின் பக்கம் திருப்பு நாயனே, ஷர்ரின் பக்கம் திருப்பி விடாதே நாயனே, நலவுகளின் பக்கம் திருப்பு நாயனே, கெட்டவைகளின் பக்கம் திருப்பி விடாதே நாயனே, மன்னிப்பின் பக்கம் திருப்பு நாயனே, கோபத்தின் பக்கம் திருப்பி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்புரிவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் உஸ்தாதுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் ஊராருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய் நாயனே, மன்னிப்பை விரும்புவனாக இருக்கிறாய் நாயனே. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஆஜத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கைவேலை திருகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை நீ இதற்காகவே படைத்திருக்கிறாய் நாயனே, உன்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கிறாய் நாயனே, அந்த நோக்கத்துக்காகவே எங்களை உருவாக்கி இருக்கிறாய் ரஹ்மானே. ஆனால் நாங்கள் உண்மை நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே, உண்மை நோக்கத்தை விட்டும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டுவாயாக, நேரான பாதையை காட்டுவாயாக, அந்த பாதையிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, நல்வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களை வலாலத்தில் விட்டு விட்டார், எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை ரஹ்மானே. நீதான் எங்களை நேர்வழி காட்ட வேண்டும் ரஹ்மானே, நீதான் எங்கள் கரங்களை பிடித்து நேர்வழியில் செலுத்த வேண்டும் ரஹ்மானே. நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக, சரியான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய பாதை எங்களுக்கு காட்டுவாயாக, உன்னுடைய ரிவாவை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அந்த பாதையிலே எங்களை செலுத்துவாயாக, நேரான பாதையில் எங்களை செலுத்துவாயாக. எங்களுடைய குடும்பங்களை செலுத்துவாயாக, எங்களுடைய பிள்ளைகளை செலுத்துவாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை ஹிதாயத்தின் பக்கம் செலுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களில் எத்தனையோ பேர் எங்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள், எங்களுடைய பாசத்துக்குரியவர்கள், எங்களுடைய நேசத்துக்குரியவர்கள், நாங்கள் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் ரஹ்மானே. ஆனால் அவர்கள் தீனை விட்டும் புறம்பாக இருக்கிறார்கள் ரஹ்மானே, தீனை விட்டும் மாறி இருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களிடத்தில் மார்க்கம் இல்லை நாயனே, மார்க்கத்தை துறந்தவர்களாக இருக்கிறார் நாயனே. இந்த எண்ணம், இந்த கவலை எங்களை உறுத்துகிறது நாயனே, அந்த கவலை எங்களை உறுத்துகிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த நன்மக்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டுவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் உண்மையை புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எங்களுக்கு கண்களுக்கு முன்னாலேயே நரகவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாயனே, எங்களுடைய பார்வையிலேயே நரகவாதிகளாக இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டு நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது அவர்களை நரகத்தில் பார்க்க எங்கள் மனம் துடிக்காது ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களையும் எங்களுடைய சொர்க்கத்தில் அனுப்புவாயாக, எங்களையும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவாயாக.
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மேலான சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவாயாக. எங்களில் உள்ள குறைகளை நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குறைகள் எங்களுக்கு தெரியவில்லை நாயனே. எங்களுடைய கண்ணில் நாங்கள் என்னவோ பெரியவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாயனே. நாங்கள் பெரிய ஆவித என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாயனே. நாங்கள் பெரிய வணக்கசாலி என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாயனே. நாங்கள் பெரிய உன்னுடைய அன்புக்குரியவன் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாயனே. உண்மையை அறிந்தவன் நீயாக இருக்கிறாய் ரஹ்மானே. உண்மையை தெரிந்தவன் நீயாக இருக்கிறாய் ரஹ்மானே. என்னுடைய அந்தரங்களை அறிபவனாக நீ இருக்கிறாய் ரஹ்மானே. என்னுடைய அந்தரங்கள் உனக்கு தெரியும் ரஹ்மானே. என்னுடைய எந்த அசைவுகளும் உன்னை விட்டு நீங்கியதில்லை நாயனே. என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை நல்லவர்களாக வாழச் செய் நாயனே. சாலிஹீன்களாக வாழச் செய் ரஹ்மானே. சித்திகீன்களாக வாழச் செய் ரஹ்மானே. சுஹதாக்களாக வாழச் செய் ரஹ்மானே. நல்லவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக நாயனே. எங்களுக்குள் இருக்கிற தீய எண்ணத்தை விட்டு எங்களை பாதுகாத்தது நாயனே. கிபர் என்கிற பெருமையை விட்டு எங்களை பாதுகாத்தது நாயனே. யா அல்லாஹ், இந்த கிபரினால், இந்த பெருமையினால் தான் ஷைத்தான் வருகிட்டு போனான் ரஹ்மானே. யா அல்லாஹ், அதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் ரஹ்மானே. அதே பெருமையை எங்களுக்கு தந்து விடாதே நாயனே. நான் என்கிற அகம்பாவத்தை எங்களுக்கு தந்து விடாதே நாயனே. பெருமைக்கு சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாய் நாயனே. நீ மட்டுமே பெருமைக்கு உகழ்ந்தவன் நாயனே. நீ மட்டுமே பெருமைக்கு சொந்தக்காரன் நாயனே. உனக்கே எல்லா பெருமையும் அடங்கும் ரஹ்மானே. எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை நாயனே. நாங்கள் அசிங்கமான விந்து துளியில் இருந்து வந்தவர்கள் நாயனே. நாங்கள் அசிங்கமான விந்து அணுவினால் வந்தவர்கள் நாயனே. எங்களுடைய உடல் அசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது ரஹ்மானே. இந்த நிலையிலே எங்களை பற்றி நாங்கள் பெருமை எடுத்துக் கொள்கிறோம். எங்களை பற்றி நாங்கள் உயர்வாக கருதிக் கொள்கிறோம். யா அல்லாஹ், அந்த நிலை விட்டும் எங்களை மாற்றுவாயாக. எங்களுடைய கண்ணில் எங்களை கீழானவர்களாக ஆக்குவாயாக. பிறருடைய கண்களில் எங்களை மேலானவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய கண்ணியத்தை ஈருலகத்திலேயும் குலைத்து விடாதே ரஹ்மானே. எங்களுடைய கண்ணியத்தை ஈருலகத்திலேயும் இழுக்க ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே. கண்ணியவான்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், கண்ணியமுடையவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. எங்களுடைய குடும்பத்தவர்களால் எங்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு வராமல் காப்பாற்றுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளால் எங்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு வராமல் காப்பாற்றுவாயாக. எங்களுடைய மனைவி மக்களால் எங்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு வராமல் காப்பாற்றுவாயாக. எங்களுடைய அண்ணன் தம்பிகளால் எங்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு வராமல் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், குடும்ப பெருமையோடு நாங்கள் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. பாரம்பரியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. நற்பெயரை தாங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. நல்லவர்கள் என்கிற பெயரை ஈருலகிலேயும் எடுக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எங்களுடைய கண்களில் எங்களை கீழானவர்களாகவும் பிறருடைய கண்களை எங்களை மேலானவர்களாகவும் ஆக்குவாயாக. இஸ்ஸத்தை தருவாயாக. கண்ணியத்தை தருவாயாக. நிம்மதியை தருவாயாக. பலாய் முசீபத்துகளை விட்டும் நீக்குவாயாக. எங்களுக்கு வரவிருக்கிற ஆபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வீடுகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு வருகிற எல்லா துன்பங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. பலாய் முசீபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சிகிர் செய்யக்கூடிய சூனியக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சூனியத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அது எங்களை அண்டுவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், தீய பழக்கங்கள் கொண்டவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்லுள்ளம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக. நல்ல எண்ணம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக. நல்ல உள்ளம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக. உன் மீது அன்பு கொண்டவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய பயத்தை எங்களுடைய உள்ளத்தில் போடுவாயாக. அதன் மூலம் எங்களுடைய அமல்கள் அதிகரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், பெருமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நீ தருகிற கஷ்டங்களை தாங்கக்கூடிய சபரை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை மீறி எங்களுக்கு கஷ்டத்தை தந்து விடாத ரஹ்மானே. நாங்கள் தாங்க முடியாத துன்பங்களை தந்து விடாத ரஹ்மானே. எங்களால் தாங்க இயலாத கஷ்டங்களை தந்து விடாத ரஹ்மான். யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத துன்பங்களை தந்து விடாதே நாயனே. யா அல்லாஹ், நீ தரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கூடிய தௌஃபீக்கை தா. சபரை எங்களுக்கு தா. அதை தாங்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தா. அதை தாங்கக்கூடிய உடல் வலிமை எங்களுக்கு தா. அதை மீறிய கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்தது நாயனே. யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. வெளியிலே சொல்ல முடியாமல் துன்பப்படுகிறார்கள் நாயனே. மனைவிடத்திலேயும் சொல்ல முடியவில்லை, பிள்ளைகளிடத்திலேயும் சொல்ல முடியாத காரணம், நண்பர்களிடத்திலேயும் சொல்ல முடியவில்லை. உன்னை தவிர வேறு யாரிடத்தில் அவர்கள் சொல்வார்கள் நாயனே. யா அல்லாஹ், உன்னிடத்திலே எங்களுடைய குமுறல்களை கொட்டுகிறோம் நாயனே. உன்னிடத்திலே எங்களுடைய மன வலிமைகளை கொடுக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மனதில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நீக்குவாயாக. உள்ளத்து நோய்களை அகற்றி விடுவாயாக. அதுவே எங்களை மாற்றக்கூடியதாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களுடைய வாழ்வை சிதைக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. உள்ளத்து நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கவலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நிம்மதியை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ்,
அல்லாஹ் நீ சலாமாக இருக்கிறாய் நாயனே, நீ நிம்மதியானவனாக இருக்கிறாய் ரஹ்மானே, நிம்மதியை தருபவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக, நிம்மதியான வாழ்வை தருவாயாக, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அகற்றுவாயாக, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகளை நீக்குவாயாக, எங்களுக்குள்ள நோய் நொடிகளை நீக்கி விடுவாயாக, எங்கள் பெற்றோர்களுக்குரிய நோய் நொடிகளை அகற்றுவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் எங்கள் மீது ஒரு ஈவொட்டாமல் எங்களை பாதுகாத்தவர்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கண்ணுக்குள் பொத்தி பொத்தி வளர்த்தவர்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் படுகிற கஷ்டம் எங்களால் தாங்க முடியாது ரஹ்மானே. அவர்களுடைய கஷ்டத்தை விட்டும் அவர்களுக்கு நிம்மதியை கொடு நாயனே, அவர்கள் படுகிற துன்பத்தை விட்டும் அவர்களுக்கு நிம்மதியை கொடு ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்களை நீ உலகத்திலேயே தண்டித்து விடாதே ரஹ்மானே, மறுமையிலேயும் தண்டித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை மன்னித்து நாயனே, அவர்கள் தொழாத தொழுகையினுடைய பாவங்களை மன்னித்து விட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு கண் மூடுவதற்கு முன்னால் ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே, அவர்களுக்கு நேர்வழியை கொடு ரஹ்மானே, அவர்களுடைய உள்ளத்திலே உன்னை பற்றி அச்சத்தை கொடு ரஹ்மானே, உன்னை வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடு ரஹ்மானே, உன் மீது உண்டான அன்பையும் பாசத்தையும் அதிகரித்து ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் மீது அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார்கள் நாயனே, எங்கள் மீது எங்களுக்கு ஒன்றென்றால் அவர்கள் துடித்து போய் விடுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் படுகிற கஷ்டத்தை நாங்கள் தாங்க முடியாது நாய். யா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை விட்டு எங்களுடைய பெற்றோர்களை காத்தல் புரிவாயாக, யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவாயாக, யாரெல்லாம் நீண்ட நாள் நோயிலே அதாபப்படுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவாயாக, நோய்களை விட்டு அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக, உடல் ராகத்தை தருவாயாக, உடல் ஆசியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நிம்மதியை தருவாயாக, அவர்கள் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக, அவர்கள் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அண்ணன் நம்பிகளை எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு அரவணைப்போடு வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தருவாயாக, அவர்களை வெட்டி விடுபவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே, அவர்களோடு ஒட்டி வாழ்பவர்களாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே, அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ரஹ்மானே, எவ்வளவோ கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது ரஹ்மானே, ஆனாலும் எங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்திரு ரஹ்மானே, எங்களுடைய உள்ளத்தை பிரித்து விடாது ரஹ்மானே. எத்தனையோ வீடுகளிலே அண்ணன் தம்பிகள் பேசாத நிலை இருக்கிறது ரஹ்மானே, அத்தாவும் பிள்ளையும் பேசாத நிலை இருக்கிறது ரஹ்மானே, கணவனும் மனைவியும் பேசாத நிலை இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் அதை விட்டும் அவர்களை பாதுகாத்தது ரஹ்மானே, அவருடைய உள்ளங்களை ஒன்று சேர்த்தது ரஹ்மானே, அவருடைய உள்ளங்களை ஒன்று சேர்த்தது ரஹ்மானே. இந்த புனிதமான இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரவணைப்பின் மூலமாக எங்களுடைய எல்லா துன்பங்களையும் நீக்கிவிடு ரஹ்மானே, எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அகற்றிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ராஹிமீன், 3 நாளைக்கு மேல் ஒருவர் பேசாமல் இருக்க கூடாதென கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ரஹ்மானே. அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தா, எவ்வளவு பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு தா, அதன் மூலமாக அதிலே நீ கைரை எங்களுக்கு தருவாயாக, அதன் மூலமாக அதிலே எங்களுக்கு கைரை நீ தருவாயாக. யா அல்லாஹ் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தா, ஒற்றுமையாக வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தா. யா அல்லாஹ் நண்பர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்திடு ரஹ்மானே, எங்களுக்கு உள்ளத்தை மத்தியிலே பிரிவினையை தந்து விடாதே ரஹ்மானே, கோபத்தை தந்து விடாதே ரஹ்மானே, தாபத்தை தந்து விடாதே ரஹ்மானே. சந்தோஷத்தை தான் நாயனே, நிம்மதியை தான் நாயனே, ஒற்றுமையை தான் நாயனே. இங்கே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதை போல நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தில் எங்களை ஒன்று சேர்த்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இது போன்ற மஹல்லாவாசிகளோடு சொர்க்கத்தையும் ஒன்றிணையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் விரும்புகிறோம் நாயனே, நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாயனே, இங்கே நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதை போல, இங்கே நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகுவதை போல மறுமையிலேயும் சொர்க்கத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறோம் நாயனே, ஆசைப்படுகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தருவாயாக, எங்களுடைய விருப்பத்தை அங்கீகரித்து தருவாயாக. யா அல்லாஹ் உனக்கொன்றும் பெரிதில்லை நாயனே, நீ புண்ணென்று சொன்னால் பயக்கூனாக ஆகிவிடும் ரஹ்மானே, நீ ஆகென்று சொன்னால் உண்டாகிவிடும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தருவதால் குறைந்து போவதில்லை நாயனே, உன்னுடைய கஜானா குறைந்து போவதில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்குள் ஒற்றுமையை தருவாயாக, எங்களுக்குள் நிம்மதியை தருவாயாக, எங்களுடைய வியாபாரங்களை பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய தொழில் துறைகளில் பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலான வியாபாரங்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய வியாபாரங்களுக்கு வரவிருக்கிற பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக, தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பாயாக, கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பாயாக, கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் வேறு வழி இல்லாமல் வட்டியிலே மூழ்கி இருக்கிறார்கள் ரஹ்மானே, வேறு வழி இல்லாமல் அதிலே மூழ்கி தொலைந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களை மீட்டெடுப்பாயாக, மீண்டும் அந்த பாவச் செயலில் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்குண்டான எல்லா சலுகைகளையும் செய்து கொடுப்பாயாக, அவர்களுக்கு
தேவையான ஹலாலான உணவுகளை தருவாயாக, ஹலாலான வியாபாரத்தை தருவாயாக, போதும் என்ற மனதை எங்களுக்கு தருவாயாக. மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று பேராசை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, மீண்டும் மீண்டும் வேண்டும் என்கிற பேராசை விட்டும் பாதுகாப்பாயாக. போதும் என்கிற மனதை தருவாயாக, ஹலாலான வியாபாரங்களுக்கு வழிகாட்டுவாயாக, ஹராமான வியாபாரங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான உணவிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான குடிபானங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான பார்வையிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான கேள்விகளிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான நடத்தைகளிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான பேச்சுக்களிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹராமான சுவைகளிலிருந்து பாதுகாப்பாயாக, எல்லா விதமான ஹராம்களிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களால் முடியாது ரஹ்மானே, நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் எங்களால் முடியாது ரஹ்மானே. நீதான் எங்களை நல்வழியில் செலுத்த வேண்டும் நாயனே, நீதான் எங்களை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹராமான வியாபாரங்களை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஹராமினால் உண்டாகக்கூடிய ஒரு துண்டு சதை கூட நரகத்துக்கு சொந்தம் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய ஒரு துண்டு சதை கூட ஹராமினால் உண்டாகி விடாமல் காப்பாற்றுவாயாக. ஹலாலான முழு ஹலாலோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹலாலான உணவுகளை எங்களுக்கு ரிஸ்காக நீ அளித்திடுவாயாக. யா அல்லாஹ், நீ ரிஸ்க் அளிப்பதிலே மிக உயர்ந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. நீ அனைவருக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. நீதான் எங்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து எங்களுடைய வியாபாரங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அதன் மூலமாக எங்களுடைய குழந்தை குட்டிகளை நாங்கள் நல்லவர்களாக வாழ வைக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. பிறரிடத்திலே கையேந்துபவர்களாக விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கரங்களை கொடுக்கும் கரங்களாக ஆக்குவாயாக. பிறரிடத்திலே ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பாயாக. பிறரிடத்தில் ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பாயாக. பிறரிடத்தில் ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பாயாக. உன்னிடத்தில் மட்டுமே ஏந்தும் கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்குவாயாக. உன்னிடத்தில் மட்டுமே நீட்டக்கூடிய கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்குவாயாக. உன்னிடத்தில் மட்டுமே எங்களுடைய தேவைகளை கேட்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய மக்லூக்குகளின் பக்கத்தில் எங்களை ஒப்படைத்து விடாது ரஹ்மானே. அவர்களிடத்திலே எங்களை சாட்டி விடாது ரஹ்மானே. யா அல்லாஹ், உன் பொறுப்பிலே எங்களை வளர்ப்பாயாக. உன் பெருப்பிலே எங்களுக்கு நேர்வழியை தருவாயாக. உன் பெருப்பிலே எங்களை வளர்த்தாட்டுவாயாக. யா அல்லாஹ், நீ ரப்பாக இருக்கிறாய் நாயனே. நீ எங்களை வளர்ப்பவனாக இருக்கிறாய் நாயனே. நீதான் எங்களை விந்தணுவிலிருந்து இதுவரை வளர்த்து விட்டிருக்கிறாய் ரஹ்மானே. நீதான் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறாய். நீதான் எங்களுக்கு குடிபானம் தந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பூமியில் நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய வானத்திற்கு கீழ் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய அருளை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இத்தனையும் அனுமதித்து உங்களுக்கு நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உனக்கு நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய சொல்லை மீறியவர்களாக இருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய எல்லா ரிஸ்கையும் அனுபவித்துக் கொண்டு உன்னுடைய சொல்லை ஏற்காதவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே. இந்த பாவத்தை விட்டு எங்களை மீட்டெடுப்பாயாக. யா அல்லாஹ், நல்வழியை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், எந்த வீடுகளில் எல்லாம் குமர்கள் இருக்கிறதோ அவைகளுக்கு தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், மோசமான இந்த காலகட்டத்திலே இளைஞர்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. இளைஞர்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பெண் பிள்ளைகளை பாதுகாத்து அருள் புரிவாயாக. குடும்பத்திற்கு நற்பெயர் பெற்றுத் தருகிற குழந்தைகளாக ஆக்குவாயாக. குடும்பத்தை தலைகுனிய வைக்கிற குழந்தைகளாக ஆக்காதிருப்பாயாக. தீய வழிகளில் செல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. தீய வழிகளில் சென்று விடாமல் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய இளைஞர்களிலே திருமணத்தினுடைய வயதை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி தருவாயாக. சாலிகான பெண்களை ஏற்படுத்தி தருவாயாக. சாலிகான குமர்களுக்கு தகுந்த ஜோடிகளை, ஆண் ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ குமர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது ரஹ்மானே. எத்தனையோ குமர்கள் கதறிக் கொண்டிருக்கிறது ரஹ்மானே. எத்தனையோ குமர்கள் எங்களுடைய சகோதரிகள் யா அல்லாஹ் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயாக. மோசமான இந்த வரதட்சணை என்கிற நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. கொடூரத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பணத்தின் மீது உண்டான ஆசையை எங்களை விட்டு தூராக்கி விடு ரஹ்மானே. அந்த முசீபத்தான ஆசையை விட்டு எங்களை தூராக்கி விடு ரஹ்மானே. அதன் மீது மோகம் கொண்டவர்களாக எங்களை ஆக்கி விடாதே ரஹ்மானே. அதன் மீது ஆசை கொண்டவர்களாக எங்களை ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், உண்மையான சாலிகான பெண்களை தேடக்கூடிய வாக்கியத்தை தா. சாலிகான ஆண்களை தேடக்கூடிய வாக்கியத்தை தா. நல்ல ஜோடிகளை இணைத்து தந்தல் புரிவாயாக. நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. அவர்களுடைய தகுந்த வயதிலே அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயாக. அவர்கள் பாதை மாறிவிடாமல் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ எங்களுடைய சகோதர சகோதரிகள் மதம் மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே.
அவனுடைய பாதையை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, ஹிதாயத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. இந்த நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பீடை பிடித்திருக்கிறது ரஹ்மானே, இப்படிப்பட்ட மோசம் தீண்டிக் கொண்டிருக்கிறது ரஹ்மானே. இந்த மோசத்தை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பாயாக, சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. உண்மையான அன்பு அல்லாஹ்வின் அன்பு என்பதை புரிய வைப்பாயாக. உண்மையான ஆசை அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசை என்பதை புரிய வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மற்றவைகள் மீது உண்டான மஹப்பத்தை குறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், அதன் மீது அதிக மஹப்பத் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. துன்யாவிலோ துன்யாவினுடைய பொருட்களின் மீதோ அதிக அன்புள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், குறிப்பாக எங்களுடைய இளைஞர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்றுவாயாக, நேர்வழி செலுத்துவாயாக, அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, முட்டத்தாக ஆகிவிடாமல் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுவாயாக, எங்கள் வீடுகளில் வளரக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அவர்கள் மீது அதீதமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாயனே, அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நாயனே. எங்களுடைய நம்பிக்கையை வீண்போக செய்து விடாதே ரஹ்மானே, எங்களுடைய நம்பிக்கையை துடைத்து விடாதே ரஹ்மானே. நம்பிக்கையை யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி தருவாயாக, நல்ல குழந்தைகளாக ஆக்குவாயாக, சாலிகான குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், காலம் கெட்டு போயிருக்கிறது ரஹ்மானே, வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ என்கிற அச்சம் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக, வரக்கூடிய காலங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய சாலிகான குழந்தைகளாக ஆக்குவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு பொருத்தமான குழந்தைகளாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், யாரெல்லாம் எங்களிடத்திலே என்னென்ன ஹலாலான ஆஜத்துக்களுக்காக துஆ செய்ய சொன்னார்களோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஆஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவாயாக. அவர்களுடைய கடன் தொல்லைகளை நீக்கி விடுவாயாக, அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக, அவர்களுடைய துன்பங்களை நீக்கி விடுவாயாக. நிம்மதியை தந்தல் புரிவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. அவர்களுடைய நோய் நொடிகளை அகற்றி விடுவாயாக, ஷிஃபாவை தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், யாரெல்லாம் எங்களை விட்டு மறைந்து விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நரக படுகொலியிலிருந்து அவர்களுடைய கபர்களை பாதுகாத்து அனுபவிவாயாக. யா அல்லாஹ், நாங்களும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் ரஹ்மானே, எங்களுடைய மூச்சும் ஒரு நாள் அடங்கத்தான் போகிறது நாயனே. அதற்குள் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. எங்களுடைய கபர்களையும் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, எங்களுடைய கபர்களையும் நரகத்தின் படுகொலியில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபர்களை நூறால் நிரப்பச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபர்களை நெருப்பால் நிரம்பச் செய்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய கபர்கள் எங்களை இருக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபர்களிலே சொர்க்கத்தின் வாடை வலிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எங்களுடைய கபர்களை உன்னுடைய பொருத்தத்துக்குரிய கபர்களாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்காக துஆ செய்யும் குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், மறுமை நாளிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வெட்டும் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஆமல் நாமா என்னும் பட்டோலையை வலது கையில் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக, இடது கையில் தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரங்களால் ஹவுலுல் கௌசர் என்னும் நீரை பருகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாங்கள் பேணுவதின் காரணத்தினால், நபிகளார் சொன்ன யதீமை நாங்கள் ஆதரிப்பதின் காரணத்தினால், நபிகளாரோடு சொர்க்கத்தில் இணைந்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எந்த நிலையிலேயும் இதை விட்டும் எங்களை மஹ்ரூமாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே, இதை விட்டும் நீங்கியவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக, உண்மையான அன்பு கொண்டவர்களாக ஆக்குவாயாக. அந்த நபி அவர்கள் எங்கள் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார்கள் நாயனே, அதிகமான பாசம் கொண்டிருந்தார்கள் நாயனே. தனக்கு கிடைத்ததெல்லாம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் நாயனே. எங்களுக்கு அதை விட அதிகம் தந்து சென்றிருக்கிறார்கள் ரஹ்மானே. இன்றும் எங்கள் மீது சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாயனே, எங்கள் மீது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாயனே. மறுமையிலேயும் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்வார்கள் நாயனே, எங்களுக்காக உன்னிடத்திலே மன்றாடுவார்கள் நாயனே. அந்த நபியின் மீது உண்மை அன்பை தருவாயாக. அந்த நபியை விமர்சிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே, அந்த நபியினுடைய வாழ்வை விமர்சிப்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே
ரஹ்மானே. நபியினுடைய உண்மையான அன்பை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நேரில் நின்று சலாம் சொல்லும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாருக்கெல்லாம் இன்னும் அந்த பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்கிறாயோ அவர்களுக்கு மிக விரைவில் அப்பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்களை அதை காணுவதற்கு முன்னால் மூட வைத்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய காபாவை தரிசிப்பதற்கு முன்னால் எங்களுடைய கண்களை மூட வைத்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் பணமோ பொருளோ இதற்கு பெரிதில்லை நாயனே, உன்னுடைய அன்பே எங்களுக்கு பெரிது ரஹ்மானே. உன்னுடைய அன்பை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. உன்னுடைய ஆதரவை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. நீ இருக்கிறாய் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. எங்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களை வீணானவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களை அநீதகாரர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களுக்கு தெம்பை உண்டாக்குவாயாக, சக்தியை தருவாயாக, நம்பிக்கையை தருவாயாக. நீ இருக்கிறாய் என்கிற உத்வேகத்தை தருவாயாக. எங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றத்தை தருவாயாக. நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. அதன் மூலமாக சமுதாயத்துக்கு அதிகம் அதிகம் சேவை செய்யக்கூடிய நல்ல நசீபை தந்தல் புரிவாயாக. சுயநலவாதிகளாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. என்னுடைய தேவை, என் மனைவியினுடைய தேவை, என் பிள்ளைகளின் தேவை என்கிற குறுகிய வட்டத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. பொதுநலவாதிகளாக ஆக்குவாயாக. சமுதாய தேவையை உணரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சமுதாயத்துடைய தேவைகளை எங்களுடைய தேவைகளாக ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எவ்வளவு எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாங்கள் கொடுக்கிற உதவி வீண் போவதில்லை ரஹ்மானே. நீ அதை வளர்க்கிறாய் நாயனே. வளர்த்து எங்களிடத்திலே மறுபடியும் திரும்ப தருகிறாய் நாயனே. நாங்கள் உனக்கு கடன் தருகிறோம் நாயனே. நாங்கள் உனக்கு கடன் தந்திருக்கிறோம் ரஹ்மானே. அந்த கடனை அதிகமாக திருப்பி தர வல்லமை உடையவன் நீயாக இருக்கிறாய் நாயனே. நீ தருவேன் என்று வாக்களித்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சதகாக்களை வளரச் செய்வாயாக. எங்களுடைய ஜகாத்துகளை வளரச் செய்வாயாக. எங்களுடைய தான தர்மங்களை வளரச் செய்வாயாக. பெருகச் செய்வாயாக. அதிகம் அதிகம் பெருகச் செய்வாயாக. புண்ணியமான நாட்களிலே செய்யக்கூடிய சதகாக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. அதனுடைய முழு பலனை ஈருலகத்திலேயும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற தான தர்மங்களின் காரணத்தினால், நாங்கள் செய்கிற ஜகாத்தின் காரணத்தினால் எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய நோய் நொடிகளை அகற்றி விடுவாயாக. எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்கி விடுவாயாக. சந்தோஷத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் எங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் என்று சொன்னார்கள் ரஹ்மானே. அப்படிப்பட்ட தலையெழுத்தை மாற்றும் தர்மமாக, இஹ்லாஸான தர்மமாக, மன தூய்மையுள்ள தர்மமாக அந்த தர்மத்தை ஆக்கி தந்தல் புரிவார் ரஹ்மானே. ரியாவின் முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பாயாக. எல்லா அமல்களிலேயும் இஹ்லாஸை தருவாயாக. எல்லா அமல்களிலேயும் இஹ்லாஸை தருவாயாக. மன தூய்மையை தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, முஸ்லிம்களை கண்ணியமாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. எந்த நேரத்திலேயும் இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. எந்த நிலையிலேயும் எங்களுடைய சகோதர சகோதரிகளை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் குறிப்பாக அசாமிலேயும் பர்மாவிலேயும் அமைதியை கொடு ரஹ்மானே. அந்த மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் இந்த ரமலானை கொண்டாட முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலானின் சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் உன்னை வணங்க கூட முடியாத நிலைகளில் இருக்கிறார்கள் ரஹ்மானே. உன்னுடைய இறை இல்லங்கள் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரஹ்மானே. உன்னுடைய பள்ளிகள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ இதை வேடிக்கை பார்க்காதே ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. காபிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. பச்சிளம் குழந்தைகள் அனாதைகளாக விடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. எங்களுடைய சகோதரிகள் விதவைகளாக ஆகியிருக்கிறார்கள் ரஹ்மானே. எங்களுடைய இளைஞர்கள் கைகால் துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. உனக்காக, உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, உன்னுடைய கலிமாவை மொழிந்ததற்காக அவர்கள் படுகிற துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரஹ்மானே. அவர்கள் படுகிற கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை ரஹ்மானே. முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்தினால் தாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் இந்த நிலை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை தருவாயாக, அமைதியை தருவாயாக. அந்த இடங்களிலே மிக விரைவில் அமைதியை தருவாயாக. அல்லாஹ் அந்த மக்களை நிம்மதியாக வாழச் செய்வாயாக. அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்கிற பாசத்தை தருவாயாக. எங்களுடைய சகோதரர்கள் என்கிற எண்ணத்தை தருவாயாக. யாரோ எங்கேயோ என்கிற எண்ணத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாரோ என்று நினைக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. துஆவின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யும் பாக்கியத்தை தரும். எங்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவாயாக. ஒட்டுமொத்த உலக இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவாயாக. எங்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தி விடாதே ரஹ்மான். நீ கொடுத்த பிரிவுகள் போதும் ரஹ்மானே.
மீண்டும் மீண்டும் எங்களுக்குள் பிரிவை ஏற்படுத்தி விடாது ரஹ்மான். எங்கள் முகம் பார்க்காதவர்களா எங்களை ஆக்கிவிடாது ரஹ்மான். முகம் பார்த்து சந்தோஷமாக சலாம் சொல்லும் வாய்ப்பை கொடு ரஹ்மான். எங்களுக்குள் மன இறுக்கத்தை தந்து விடாது ரஹ்மான். பிறரை ஏளனமாக பார்க்கும் ஏளன பார்வையை தந்து விடாது ரஹ்மான். யா அல்லாஹ், எங்களுக்குள் எந்த விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தந்து விடாது ரஹ்மான். எங்களை ஒன்றிணைத்திடு ரஹ்மானே. இஸ்லாம் என்கிற கயிற்றின் கீழ் எங்களை ஒன்றிணைத்திடு ரஹ்மானே. முஸ்லிம்கள் என்கிற கயிற்றின் கீழ் எங்களை ஒன்றிணைத்திடு ரஹ்மான். எந்த சூழ்ச்சிகள் எல்லாம் எங்களை பிரிக்க நாடுகிறதோ அந்த சூழ்ச்சிகளுக்கு நீ ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே. அந்த சூழ்ச்சிகளுக்கு நீ நேர்வழியை காட்டுதாய். அந்த சூழ்ச்சிக்காரர்களையும் எங்களோடு இணைத்திடு ரஹ்மான். அவர்களையும் எங்களோடு சுத்தத்திற்கு வர பாக்கியம் கொடு ரஹ்மான். யா அல்லாஹ், எந்த ஒரு மனிதனையும் யா அல்லாஹ் நாங்கள் கீழாளர்கள் என்று பார்க்காமல் எங்களை பாதுகாத்துகிறாயே. யாருடைய சொத்தையும் நாங்கள் தட்டிவிடாமல் பாதுகாத்து ரஹ்மான். யார் நல்லது சொன்னாலும் ஏற்று நடக்கும் பாக்கியத்தை தானாக நாங்கள் என்கிற அகம்பாவத்தை விட்டு பாதுகாத்து ரஹ்மான். யா அல்லாஹ், நல்லவர்கள் நாதாக்களை இயேசும் நாவுகளாக எங்களுடைய நாவுகளை ஆக்கிவிடாதே ரஹ்மான். யா அல்லாஹ், என் சஹாபா பெருமக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை தாங்கிய சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவோ துன்பப்பட்டார்கள் ரஹ்மானே, எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் நாயனே. தன்னுடைய குடும்பத்தை இழந்தார்கள் நாயனே, தன் சொத்தை இழந்தார்கள் ரஹ்மான். அவர்களை நாங்கள் மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை இந்த நாவினால் நாங்கள் யோசிக்கொண்டு அந்த மோசமான நாவை விட்டு எங்களை பாதுகாப்பார். அந்த மோசமான கூட்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பார். அந்த மோசமானவர்களுக்கும் நேர்வழி காட்டுவார்கள். அவர்களுக்கும் நேர்வழி பாதையை தந்து புரிவார். யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டப்பட்ட சஹாபாக்கள். யா அல்லாஹ், நீயே அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் மரது அழுது நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள். யா அல்லாஹ், அவர்களை பின்பற்றி வாழும் தௌஃபீக் எங்களுக்கு தா. அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா. அவர்களுடைய நடவடிக்கைகளை பின்பற்றும் வாய்ப்பை எங்களுக்கு தா. யா அல்லாஹ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றுவார்களே, அப்படி பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே. அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றிடு ரஹ்மானே. அந்த நல்லவர்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா. அந்த நல்லவர்களை பாராட்டக்கூடிய நாவை எங்களுக்கு தா. அந்த நல்லவர்களை பற்றி பெருமை பேசக்கூடிய நாவை எங்களுக்கு தா. அந்த நல்லவர்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா. உன்னுடைய இஸ்லாத்தை பரப்பி பரப்பி பரப்பியே என்னுடைய எல்லா விதமான ஆயுள் போவதற்கு நீ தௌஃபீக்கை தா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லியே எங்களுடைய உயிர் போவதற்கு தௌஃபீக்கை தா. அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய இந்த சக்தியை வேற எதற்காகவும் நாங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது ரஹ்மானே. வேற எதற்காகவும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது ரஹ்மானே. உன்னுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி மட்டும் பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய மார்க்கம் வளர்வதற்காக வேண்டி மட்டும் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கு. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நிலையை நல்லதாக்கு நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய ஆக்கிபத்தை நல்லதாக்கு நாயனே. யா அல்லாஹ், எங்களை நல்லவர்களாக நீ வாழ வைத்திருக்கிறாய். எங்களை ஈமான்தாரிகளாக நீ வாழ வைத்திருக்கிறாய். எங்களை கலிமா சொன்னவர்களாக நீ வாழ வைத்திருக்கிறாய். அதே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தான் நாயனே. அதே கலிமாவோடு மரணமாகக்கூடிய பாக்கியத்தை தான் நாயனே. யா அல்லாஹ், இதற்கு இடையே வழிதவறி விடாமல் எங்களை பாதுகாத்து நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திரு கலிமாவாக ஆக்கி தந்தல் புரிவாயாக நாயனே. எங்களுடைய கடைசி நேரத்திலே கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை தான் நாயனே. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை தான் நாயனே, உன்னுடைய அருளை தான் நாயனே, உன்னுடைய கிருபையை தான் நாயனே, உன்னுடைய ரசூலின் அன்பை தான் நாயனே, உன்னுடைய ரசூலுடைய பிரியத்தை தான் நாயனே. நீ யாரையெல்லாம் பொருந்திக் கொண்டாயோ அவர்களை எல்லாம் நாங்களும் பொருந்தக்கூடிய பாக்கியத்தை தான் நாயனே. நீ யாரின் மீதெல்லாம் அன்பு காட்டினாயோ அவர்கள் மீது நாங்களும் அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தான் நாயனே. நீ யாரையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாயோ அவர்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் வாய்ப்பினை எங்களுக்கு தந்தல் புரி ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமலானை நாங்கள் அடைந்தோம். இந்த புனிதமான ரமலானிலே நாங்கள் அதிகம் அதிகம் அமல் செய்தோம். எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய தராவீகை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய கியாமுல் லைல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய ஜகாத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய சதக்கா தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இஃப்தாருக்காக பிறருக்கு உதவி செய்ததை ஏற்றுக்கொள்வாயாக. பிறரை நோன்பு திறக்க செய்ததை ஏற்றுக்கொள்வாயாக. பிறருக்கு சாப்பாடு அளித்ததை ஏற்றுக்கொள்வாயாக. பிறருக்கு தண்ணீர் அளித்ததை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. இஹ்லாஸானதாக ஏற்றுக்கொள்வாயாக. ரியாவின் முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பாயாக. மீதி இருக்கிற நாட்களிலேயும் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. இந்த புனித ரமலானிலே எங்களை நீ பக்குவப்படுத்தியது போல, இந்த ரமலான் எங்களை பக்குவப்படுத்தியது போல, இந்த ரமலானின் மூலம் நீ எங்களை பக்குவப்படுத்தியது போல மீதி காலங்களிலேயும் எங்களை பக்குவப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை கைவிட்டு விடாதே ரஹ்மானே. எங்களை
எரிந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ கைவிட்டால் நாங்கள் எங்கும் போக முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ரஹ்மானே. உன்னுடைய காலை பிடித்து கெஞ்சுகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்புரிவாயாக. எங்களுடைய எல்லா செயல்களையும் எல்லா ஹலாலான எண்ணங்களையும் அங்கீகரித்து தந்தல் புரிவாயாக. எங்களுடைய ஹலாலான ஆஜத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, உன்னுடைய பள்ளிகளை நீ பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக. இன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று நீ சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. நீ அந்த பள்ளிகளை பாதுகாக்கும் பொறுப்பையும் எடுத்துக் கொள்வாயாக, பரிபூரணப்படுத்தும் பொறுப்பையும் எடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, குறிப்பாக எங்களுடைய இந்த பள்ளியை பரிபூரணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் முழுமைப்படுத்துவாயாக. யாரெல்லாம் இதற்காக எந்தெந்த வகையிலெல்லாம் பாடுபட்டார்களோ, எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்தார்களோ, யா அல்லாஹ் அவர்களுடைய ஹலாலான ஆஜத்துக்களை அங்கீகரித்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் கொடுத்த யா அல்லாஹ் சதக்காக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. அவைகளை அதிகமான நீ பெருமை உள்ளதாக வளர்த்து அவர்களுக்கு திரும்ப தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இந்த உதவியின் மூலமாக அவர்களுடைய நோய் நொடிகளை அகற்றி விடுவாயாக. அவர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, பிரச்சனைகளை நீக்குவாயாக, வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, உன்னுடைய இந்த பள்ளியிலே 24 மணி நேரமும் அமல்கள் இபாதத்துகள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் என்னென்ன நினைத்து வைத்திருக்கிறோமோ அவைகளை நடத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் அதிலே எல்லோருக்கும் பங்கை தருவாயாக. நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுடன் இருக்கிறாய் என்ற தைரியத்தோடு நாங்கள் செய்கிறோம் ரஹ்மானே. நீ எங்களுக்கு உதவி புரிகிறாய் என்கிற தைரியத்தோடு நாங்கள் செய்கிறோம் நாயனே. இல்லையானால் எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ரஹ்மானே. இவைகளை செய்வதற்கு எந்த தகுதியும் மற்றவர்கள் ரஹ்மானே. நாங்கள் பாவிகள் நாயனே. எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் ரஹ்மானே. எங்களை பற்றி எங்களுக்கு புரியும் ரஹ்மானே. எங்களுக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை நாயனே. நாங்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் நாயனே. அல்லாஹ் நீ எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறாய். இந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் செய்த உதவிகள் மூலமாக எங்களை நீ நல்லவர்களாக மாற்றி இருக்கிறாய். இந்த பள்ளியினுடைய சுகுபத்தின் மூலமாக எங்களை நீ நல்லவர்களாக உள்வாங்கி இருக்கிறாய். யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, இதே நிலையிலேயே எங்களை மௌத்தாக்குவாயாக. இந்த பள்ளியினுடைய தொடர்பிலேயே எங்களை மௌத்தாக்குவாயாக. பள்ளியினுடைய தொடர்பை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. அதிகம் பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, எங்களுக்கு கேட்க தெரியவில்லை ரஹ்மானே, நீ கொடுக்க தெரிந்தவனாக இருக்கிறாய் நாயனே. நீ எதையெல்லாம் எங்களுக்கு நல்லதென்று நாடுகிறாயோ அவை அனைத்தையும் தருவாயாக. நீ எதையெல்லாம் எங்களுக்கு தீங்கென்று நாடுகிறாயோ அவை அனைத்து விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்திலே இந்த 27 நாட்களிலேயும் குர்ஆனை முழுமையாக தொழுகையிலே ஓதி கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தாய் நாயனே. யா அல்லாஹ் அதற்கு எல்லா புகழும் உனக்கே சொந்தம் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த நிலையை யா அல்லாஹ் எங்களுக்கு யார் ஓதி காட்டினார்களோ அந்த ஹாஃபிஸ்களுக்கு நீ நல்ல பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அந்த ஹாஃபிஸ்களுடைய உள்ளத்திலே குர்ஆனை பதித்து விடுவாயாக. எக்காரணம் கொண்டும் குர்ஆனை நீங்கியதாக அவர்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. குர்ஆனின் மீது உண்டான மஹப்பத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கு எல்லா விதமான கைறுகளையும் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்காக அவர்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டு ஓதினார்களே அந்த நன்மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அந்த நன்மக்களுடைய ஹலாலான ஆஜத்துக்கு நிறைவேற்றி தருவாயாக. அந்த நன்மக்களுடைய எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களை பிறரிடத்தில் ஏந்துபவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னிடத்தில் மட்டுமே ஏந்துபவர்களாக ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் இந்த தொழுகையிலே என்னென்ன தவறுகள் செய்திருப்பேன் அல்லாஹ் அவர்கள் அவைகளை எல்லாம் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஏராபுகள் மாறி இருந்தால், யா அல்லாஹ் பொருள்கள் மாறி இருந்தால், யா அல்லாஹ் இடங்கள் மாறி இருந்தால், யா அல்லாஹ் முன்பின்னான மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால், யா அல்லாஹ் எந்த தவறுகள் ஏற்பட்டு இருப்பினும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பொருட்டாலும் இந்த நன்மக்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. இந்த நன்மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் இந்த நன்மக்களுக்கு எல்லா விதமான கைறுகளையும் நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஹலாலான எண்ணங்களை நீ அங்கீகரித்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, யா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இந்த பள்ளியிலே இவர்கள் இன்னும் அதிகம் தொலைவைப்பதற்குண்டான பாக்கியத்தை நசீபையும் இம்மக்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே, எங்களுக்கு கேட்க தெரியவில்லை நாயனே. நீ எதையெல்லாம் அந்த நன்மக்களுக்கு நல்லதென்று நாடுகிறாயோ அவை அனைத்தையும் தருவாயாக. நீ எதையெல்லாம் அவர்களுக்கு தீங்கென்று நாடுகிறாயோ அவை அனைத்து விட்டும் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் செய்த இந்த சேவையை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. உலக ஆதாயத்துக்கு செய்ததாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. உன்னுடைய இஹ்லாசுக்காக செய்ததாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. உன்னுடைய மார்க்கத்துக்கு செய்ததாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக செய்ததாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற இது போன்ற சின்ன சின்ன சமுதாய சேவைகளை நீ அங்கீகரித்துக் கொண்டு உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. உன்னுடைய ரிவாவை
எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. மறுமையிலே உன்னுடைய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. லித்தாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உன்னை காணும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன்னை பார்த்து பரவசப்படும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீமீன், எங்களுடைய எல்லா தேவைகளையும் அங்கீகரித்து தந்தல் புரிவாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام